ரசமெல்லாம் வீடியோ போடுறீங்களா அப்படின்னு தானே கேட்குறீங்க. என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறீங்க? அதே தக்காளி புளி கையை வச்சு கரைப்பீங்க. கொத்தமல்லி மிளகு சீரகம் வெள்ளைப்பூண்டு பெருங்காயம் இதெல்லாம் இல்லாமையா ரசம் வைக்க போகிறீங்க? வேறு என்ன புதுசாக பண்ண போகிறீங்க? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது தானே. நம்ம எப்போது வைக்கிற மாதிரியே ரசம் வச்சு அதில் ஒரு குட்டி ட்விஸ்ட்டு. துருவின தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. எப்போதும் போல் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு ரசத்தை தாளித்து விட்டுக்கோங்க. அதுலேயே பெருங்காயம் உப்பு மஞ்சள் பொடி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலை இல்லாமையா ரசம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரசம் ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆற விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவே தாங்க, நம்ம தேங்காய் பால் ரசம் ரெடி. இது ரசமா இல்லை சூப்பா? தேங்காய் பால் சூப்புன்னே வச்சுக்கலாமா? ரசமோ சூப்போ, ஆனால் சூடான சாப்பாட்டு மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அடாடா என்ன டேஸ்ட்டு, கம்ஃபர்ட் ஃபுட்டு. இதை விட வேறு என்னங்க வேணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.